ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் தன்னுடைய கார்களில் மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காரை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முதலாக லான்ச் பண்ணப்பட்ட மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட்னுடைய குவிட். இந்த காரை லான்ச் பண்ணலேருந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையின் அடிப்படையிலையும் இந்த கார் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவை புரிஞ்சுக்கிட்ட மாருதி சுசுகி அவங்களும் ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காரை லான்ச் பண்ணாங்க. அந்த கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியினுடைய எஸ்பிரஸோங்கிற கார். ஸோ இந்த எஸ்பிரஸோங்கிற கார் ஒரு பெரிய ஒரு எஸ்யூவி காரை நீங்கள் அப்படியே மினியேச்சர் பண்ணீங்கன்னா எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட் காரை தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த எஸ்பிரஸோ காரை எடுக்கணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் எந்த வேரியன்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் எஸ்பிரஸோ காரில் மொத்தம் எத்தனை வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வேரியண்ட்டும் என்னென்ன ப்ரைஸில் வருது, ஒரு வேரியண்ட் இன்னொரு வேரியண்ட்டுக்கு போகும்போது என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆனா கொடுக்குறாங்க, என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, என்ன பவரில் இந்த வெஹிக்கிள் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு கம்பேரிசன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்பிரஸோ காரில் என்ன வேரியண்ட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான வேரியண்ட்டை உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். மாருதி சுசுகியோட எஸ்பிரஸோ காரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 வேரியண்ட்டில் வருது. அதாவது எஸ்டிடி ஆப்ஷனல், எல்எக்ஸ்ஐ ஆப்ஷனல், விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல், டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ ப்ளஸ், இப்படி டோட்டல் 7 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபியூல் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிரஸோ காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டுலையும் கொடுத்துருக்காங்க. டீசல் இந்த கார் கிடையாது. டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா இந்த கார் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒவ்வொரு வேரியண்ட்ல இருக்கக்கூடிய இந்த காருக்கும் என்னென்ன பிரைஸ் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல எஸ்பிரஸோ கார்ல மேனுவல்ல ஒவ்வொரு வேரியண்ட்லையும் என்னென்ன பிரைஸ்ல வருதுங்கிறத பார்க்கலாம். நீங்க லோவர் வேரியண்டான எஸ்டிடி எடுக்கிறீங்கன்னா எஸ்டிடி மேனுவலை பொறுத்த வரைக்கும் 3,70,000 ரூபாய். அது எஸ்டிடினுடைய ஆப்ஷனல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா 3,76,000 ரூபாய். அதுக்கு அடுத்த வேரியண்டான எல்எக்ஸ்ஐ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய பிரைஸ் 4,09,000 ரூபாய். அதாவது எஸ்டிடி விடையும் 39,000 ரூபாய் நீங்க அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். எல்எக்ஸ்ஐனுடைய ஆப்ஷனல் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய விலைங்கிறது 4,15,000, அது 6,000 ரூபாய் நீங்க அதிகமாக பே பண்றீங்க. இதுக்கு டாப் வேரியண்டான விஎக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதனுடைய பிரைஸ் 4,32,000, அதாவது எல்எக்ஸ்ஐ விடையும் நீங்க அதிகமாக 23,000 ரூபாய் பே பண்ணாதான் இந்த விஎக்ஸ்ங்கிற ஆப்ஷன் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்த வேரியண்ட்ங்கிறது விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல், இதனுடைய பிரைஸ்ங்கிறது 4,38,000, அதாவது விஎக்ஸ்ஐ விடையும் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் போகும்போது 6,000 ரூபாய் உங்களுக்கு அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு அடுத்து டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ் இந்த கார் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய விலைங்கிறது 4,56,000, அதாவது விஎக்ஸ்ஐ விடையும் அதிகமாக நீங்க 24,000 ரூபாய் இந்த காருக்கு நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பிரைஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக். இந்த எஸ்பிரஸோ கார்ல நீங்க ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு லோவர் வேரியண்டான எஸ்டிடி, எல்எக்ஸ்ஐ இந்த ரெண்டுலையுமே ஆட்டோமேட்டிக் கிடையாது. டாப் வேரியண்டான செகண்ட் டாப்ல மட்டும்தான் அந்த ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய பிரைஸ் 4,75,000. அதுக்கு அடுத்த வேரியண்டான விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா 4,81,000, அதாவது நீங்க விஎக்ஸ்ஐ ஏடியை விடையும் 6,000 ரூபாய் நீங்க அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ்ல ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய பிரைஸ்ங்கிறது 4,99,000, அதாவது விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக் விடையும் நீங்க 18,000 ரூபாய் அதிகமாக கொடுத்தா இந்த டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த பிரைஸ்ங்கிறது சிஎன்ஜி. நீங்க சிஎன்ஜி வேரியண்ட்ல போகும்போது எல்எக்ஸ்ங்கிறது 4,84,000 ரூபாய் உங்களுக்கு சிஎன்ஜி கிடைக்குது. அது எல்எக்ஸ்ஐ ஆப்ஷனல் சிஎன்ஜி 4,90,000, அது 6,000 ரூபாய் நீங்க அதிகமாக பே பண்றீங்க. டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ சிஎன்ஜி எடுக்கிறீங்கன்னா 5,07,000, அதாவது எல்எக்ஸ்ஐ விடையும் 28,000 ரூபாய் நீங்க அதிகமாக பே பண்ணாதான் இந்த கார் கிடைக்குது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல்ங்கிற வேரியண்ட் 5,13,000, அதாவது விஎக்ஸ்ஐ விட நீங்க 6,000 ரூபாய் அதிகமாக பே பண்ணீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்த செக்மெண்டா இந்த எஸ்பிரஸோ கார் என்னென்ன டைமென்ஷன்ல வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த காரோட லென்த்ங்கிறது 3,565 மில்லிமீட்டர், விட்த் 1,520 மில்லிமீட்டர், ஹைட் 1,549 மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் 180 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. 2,380 மில்லிமீட்டர் வீல் பேஸ். கர்ப் வெயிட், அதாவது இந்த வெஹிக்கிளோட மொத்த எடைங்கிறது 737 கிலோகிராம். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 270 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 27 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய செக்மெண்ட்ங்கிறது இன்ஜின். ஸோ இந்த வெஹிக்கில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா K10B பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பெட்ரோல், சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதில் நீங்கள் பெட்ரோலில் போறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 67 பிஹெச்பி பவர், அது 5,500 ஆர்பிஎம்ல கிடைக்குது. டார்க் 90 நியூட்டன் டார்க், அது 3,500 ஆர்பிஎம்ல கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே இருக்கு. இது கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது நீங்க மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் கார் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய மைலேஜ் 21.4 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அதே எஸ்பிரஸோனுடைய ஆட்டோமேட்டிக் கார் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய மைலேஜ்ங்கிறது 21.7 கிலோமீட்டர் பெர் லிட்டர். அடுத்து நம்ம சிஎன்ஜி ஆப்ஷன் போகும்போது அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இன்ஜின் K10B பெட்ரோல் இன்ஜின். இது டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 67.05 பிஹெச்பி பவர், இது 5,500 ஆர்பிஎம்ல கிடைக்குது. டார்க் 90 நியூட்டன் மீட்டர் டார்க், அது 3,500 ஆர்பிஎம்ல கொடுத்திருக்காங்க. இங்க டிரான்ஸ்மிஷன்ங்கிறது உங்களுக்கு மேனுவல் மட்டும்தான் இருக்கு, ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதாவது சிஎன்ஜி
சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் அங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31.2 கிலோமீட்டர் பெர் கேஜி உங்களுக்கு மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சிஎன்ஜி மைலேஜ் டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த எஸ்பிரஸோ கார் இருக்கு. அடுத்த செக்மெண்ட்ங்கிறது ஒவ்வொரு வேரியன்ட்லேருந்து இன்னொரு வேரியன்ட் போகும்போது அந்தந்த வேரியன்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் நமக்கு அடிஷனாக கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முதல்ல இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் என்னென்ன வேரியேஷன் கொடுத்துருக்காங்கிறது பார்க்கலாம். பவர் ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்டான எஸ்டிடியில் உங்களுக்கு பவர் ஸ்டியரிங் கிடையாது. அதே நேரத்தில் எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ ப்ளஸ் இந்த மூணுலையுமே பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் முன்னால் மட்டும்தான் இருக்குது, பின்னால் இந்த வெஹிக்கிளில் பவர் விண்டோஸ் கிடையாது. முன்னாலேயும் எஸ்டிடி எல்எக்ஸ்ங்கிற பேஸ் ரெண்டு வேரியண்ட்லையும் கிடையாது. விஎக்ஸ்ஐ ப்ளஸில் மட்டும்தான் பவர் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. நீ லோ ஃபியூல் லைட் வார்னிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லையும் இருக்குது. அதாவது எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ங்கிற 4 வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. அக்சசரி பவர் அவுட்லெட்டுங்கிறது பேஸ் வேரியண்டான எஸ்டிடி எல்எக்ஸ்ஐல கிடையாது, விஎக்ஸ்ஐ ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க சீட்ல ஹெட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே ஹெட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னால மட்டும்தான் இருக்கு, பின்னால உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கிடையாது. அது 4 வேரியண்டான எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ பிளஸ் 4லையுமே கப் ஹோல்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இனி சீட் லம்பர் சப்போர்ட் அது மிகவும் தேவையான ஒன்று. அதாவது உங்களுடைய முதுகு தண்டுக்கு ஏதுவான ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்திருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே கொடுத்திருக்காங்க. எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ பிளஸ் 4 வேரியண்ட்லயுமே சீட் லம்பர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல், அதாவது உங்களுடைய ஆடியோ கண்ட்ரோல் சிஸ்டத்தை எல்லாமே நீங்க ஸ்டியரிங் வீல்ல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐங்கிற பேஸ் வேரியண்ட்ல கிடையாது. டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ்ல மட்டும்தான் இந்த ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் சுத்தமா எந்த வேரியண்ட்லயுமே கிடையாது. ரியர் பார்க்கிங் சென்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே உங்களுக்கு பின்னால பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது கண்டிப்பா பாசிட்டிவான ஒரு விஷயம். இனி பாட்டில் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ல, அதாவது எஸ்பிரஸோ கார்ல முன்பக்கத்தில் மட்டும்தான் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்கு, பின்பக்கத்தில் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கிடையாது. அது 4 வேரியண்ட்லயுமே உங்களுக்கு முன்பக்கத்தில் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இனி வாய்ஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐல கிடையாது. டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து மிக முக்கியமா கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ங்கிறதும் எஸ்டிடி எல்எக்ஸ்ங்கிற பேஸ் வேரியண்ட்ல கிடையாது, விஎக்ஸ்ஐ பிளஸ்ல மட்டும் அதை கொடுத்திருக்காங்க. இனி அடுத்து மிக முக்கியமா ஒரு கார்ல இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு கார்ல தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர். ஏர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான எஸ்டிடியில் உங்களுக்கு ஏர் கண்டிஷனர் கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ பிளஸ்ங்கிற 3 வேரியண்ட்லயுமே ஏர் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. ஹீட்டரும் அதே மாதிரி உங்களுக்கு எஸ்டிடிங்கிற லோவர் வேரியண்ட்ல கிடையாது. எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ பிளஸ்ல உங்களுக்கு ஹீட்டர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே விரும்பக்கூடிய கீலெஸ் என்ட்ரி. இந்த கீலெஸ் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான எஸ்டிடி எல்எக்ஸ்ஐல கிடையாது, விஎக்ஸ்ஐ பிளஸ்ங்கிற 2 வேரியண்ட்லயும் இந்த கீலெஸ் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது ஆடியோ சிஸ்டம். ஆடியோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எந்தெந்த வேரியண்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்பக்கத்தில் மட்டும் தான் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, முன்பக்கத்தில் இந்த வெஹிக்கிள் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான எஸ்டிடி எல்எக்ஸ்ஐல உங்களுக்கு சுத்தமா ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ்ல மட்டும் தான் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டகிரேட்டட் 2D ஆடியோவும் பேஸ் வேரியண்டான எஸ்டிடி எல்எக்ஸ்ஐல கிடையாது, விஎக்ஸ்ஐ பிளஸ்ல அது கொடுத்திருக்காங்க. யூஎஸ்பி அண்ட் ஆக்சிலரி இன்புட் மிகவும் முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. டச் ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்டான எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ மூணுலையுமே கிடையாது. டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு டச் ஸ்கிரீன்ஸ் கொடுத்திருக்காங்க. டச் ஸ்கிரீன் சைஸ் பொறுத்த வரைக்கும் 7 இன்ச்சில் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க விஎக்ஸ்ஐ பிளஸ்ல. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு டாப் வேரியண்டான விஎக்ஸ்ஐ பிளஸ்ல மட்டும் தான் இருக்கு. பேஸ் வேரியண்டான எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐங்கிற எந்த வேரியண்ட்லயும் எந்த ஒரு கனெக்டிவிட்டி ஆப்ஷனும் உங்களுக்கு கிடையாது. இன்டீரியர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆனா கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டரை பொறுத்த வரைக்கும் 4 வேரியண்ட்லயுமே காமனாக கொடுத்திருக்காங்க. க்ளவ் கம்பார்ட்மெண்ட், அதாவது கூல்டு க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கிடையாது, ஒரு நார்மலான ஒரு க்ளவ் கம்பார்ட்மெண்ட். இது எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ பிளஸ் 4லையுமே கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் கிளாக் இந்த 4 வேரியண்ட்லயுமே காமனாக கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் ஓடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ பிளஸ்ங்கிற 4 வேரியண்ட்லயுமே காமனாக கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டீரியரா பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு டிரைவருக்கு ஏதுவான விஷயம். இது 4 வேரியண்ட்லயுமே காமனாக கொடுத்திருக்கிறது கண்டிப்பாக நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. இனி ஓஆர்விஎம், அதாவது சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எலக்ட்ரிக்கலி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது 4 வேரியண்ட்லயுமே காமனாக கொடுத்திருக்காங்க. எந்த வேரியண்ட்லயுமே உங்களால் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர் இந்த வெஹிக்கிளை உங்களால் டேக் ஓவர் பண்ணிக்க முடியாது. இந்த 4 வேரியண்ட்லயுமே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வரதில்லை. ஸோ வரக்கூடிய வீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீல் கவர்ஸாக தான் கொடுத்திருக்காங்க. அது எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ பிளஸ் எல்லாத்துலையுமே வீல் கவர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இனி பவர் ஆண்டனா பொறுத்த வரைக்கும் எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ பிளஸ் 4 வேரியண்ட்லயுமே பவர் ஆண்டனா ஒன்று கொடுத்திருக்காங்க. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் 2 வேரியண்ட், அதாவது எஸ்டிடி எல்எக்ஸ்ஐ ரெண்டுலையுமே R13ல கொடுத்திருக்காங்க.
அதாவது 13 இன்ச்சில் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. VXI ப்ளஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச்சில் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. R14ங்கிறது R13 கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய வீல் சைஸாக இருக்கு. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய செக்மெண்ட்ங்கிறது சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியன்ட்லேருந்து இன்னொரு வேரியன்ட் நம்ம கடந்து போகும்போது என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் ஆட் ஆனா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்டான STD LXI ரெண்டுலையுமே கிடையாது. VXI ப்ளஸ் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. பவர் டோர் லாக்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்டான STD LXI VXI மூணுலையுமே கிடையாது. டாப் வேரியன்டான VXI ப்ளஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு பவர் டோர் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைல்டு சேஃப்டி லாக் பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லையும் காமனாக கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம். இனி ஏர் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் STDயில் சிங்கிள் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. LXIலையும் சிங்கிள் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. VXIலையும் சிங்கிள் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. டாப் வேரியன்டான VXI ப்ளஸ் எடுக்கிறீங்கன்னா அங்கே டியூல் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்கத்தில் உட்காந்துருக்க சீட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லையும் காமனாக கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் வார்னிங்கும் அதே மாதிரி STD LXI VXI ப்ளஸ்ங்கிற 4 வேரியன்ட்லையும் காமனாக இருக்கு. டோர் அஜார் வார்னிங் அதை பொறுத்த வரைக்கும் STD LXI VXIல கிடையாது. VXI ப்ளஸ்ல மட்டும் அதை கொடுத்துருக்காங்க. சைடு இம்பேக்ட் பீம் 4 வேரியன்ட்லயுமே உங்களுக்கு காமனா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம் பொறுத்த வரைக்கும் STD LXI VXI ப்ளஸ் 4 வேரியன்ட்ல காமனா இருக்கு. இந்த சீட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இத பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்ல காமனா கொடுத்திருக்காங்க. என்ஜின் இம்மொபைலைசிங்கிற மிகவும் முக்கியமான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட். அதாவது உங்க கீழ இருக்கக்கூடிய கோட் இன்ஜின்ல இருக்கக்கூடிய கோட் மேட்ச் ஆச்சுனா மட்டும்தான் இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாம நீங்க எவ்வளவுதான் இக்னைட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு நல்ல சேஃப்டி ஆஸ்பெக்ட் உள்ள விஷயம். இது 4 வேரியன்ட்லயுமே காமனா கொடுத்திருக்காங்க. கிராஷ் சென்சார் பொறுத்த வரைக்கும் STD LXI VXI ப்ளஸ் 4மே காமனா இருக்கு. இந்த வெஹிக்கிளுடைய ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு 4 வேரியன்ட்லையும் காமனா கொடுத்திருக்காங்க. இன்ஜின் செக் வார்னிங் இதுவும் 4 வேரியன்ட்லையுமே காமனா கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற மிக முக்கியமான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட். இது STD LXI VXI ப்ளஸ் 4லையுமே காமனா கொடுத்திருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் ஆன்டி தெஃப்ட் அலாம் கிடையாது. ஆன்டி தெஃப்ட் டிவைஸை பொறுத்த வரைக்கும் 4 வேரியன்ட்லையுமே காமனா இருக்கு. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக், அதாவது நீங்க மேனுவலா உங்களுடைய வண்டி லாக் பண்ண மறந்துட்டாலும் கூட ஒரு 10 to 15 km ஸ்பீட்ல உங்க வண்டி மூவ் ஆனதுமே இமீடியட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லா டோருமே லாக் ஆயிரும். அது இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த STD LXIங்கிற பேஸ் வேரியன்ட்ல கிடையாது. VXI ப்ளஸ்ங்கிற 2 வேரியன்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் சீட் பெல்ட் இதை பொறுத்த வரைக்கும் VXI ப்ளஸ்ங்கிற டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மற்ற 3 வேரியன்ட்லையும் கிடையாது. இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் இது வந்து STD LXIங்கிற 2 வேரியன்ட்ல கிடையாது. VXI ப்ளஸ்ங்கிற டாப் வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலாக நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் என்னுடைய செலக்ஷனாக இந்த 4 வேரியன்ட்ல எதை நம்ம சூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் தான் இருக்குது, என்ற ஃபுல் பட்ஜெட் கிடையாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக STD LXIங்கிற 2 வேரியன்ட் போக வேண்டாம். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கு. STDங்கிறது டோட்டலாகவே 0 ஆப்ஷன். LXIங்கிறது அட்லீஸ்ட் ஓகே, பட் ஒரு ப்ராப்பரான ஒரு வேரியன்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக VXI நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உற்பத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த VXIயோட ப்ரைஸை பொறுத்தவரை நமக்கு 4,32,000 வருது. உங்களுக்கு ஆன் ரோடு வரும்போது கிட்டத்தட்ட 4,70,000 இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை என் காசு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிள் வேணும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு SUV லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும்னா நீங்கள் டேரெக்டாகவே VXI ப்ளஸ் எடுக்கலாம். ஏன்னா தேவைப்பட்ட எல்லா ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் நிறைய விஷயங்கள் உற்பத்தி கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் நிறைய விஷயங்களை உற்பத்தி கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த வெஹிக்கிள் லான்ச் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெஸ்ட் செல்லிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய வேரியன்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக VXI. ஸோ மக்கள் அதிகமாக விரும்பி எடுக்கக்கூடிய வேரியன்ட்டும் VXI தான் இருந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியராக ஃபில்டர் பண்ணி அதில் உங்களுக்கு எது தேவையோ அந்த வேரியன்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களோட விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.